தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சீஷனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட யார் சீஷன் என்று நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் சபைக்கு போகிறதான அநேகர் சொல்லுகிறது, நீங்கள் யார் என்று கேட்கும்போது நான் கிறிஸ்தவன் என்று பகிரங்கமாக சொல்லுகிறோம். கிறிஸ்தவன் என்பவன் யார்? கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள் கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அவரை போல அவர்கள் வாழ வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அவர்கள் நாம் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அநேகருக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. சீஷன் என்பவன் குருவை போல இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீஷன் என்பவன் சாக்கு போக்கு சொல்லுகிறவனாக இருக்க மாட்டான். கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறவன் தான் சீஷனாக இருக்க முடியும். அவன்தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.